ஹாய். நெறையா பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட அவங்க குழந்தைங்கலாம் வந்து இந்த மசிச்ச சாப்பாடு தான் வந்து சாப்பிடுறாங்க. கெட்டியான சாப்பாடு, இந்த இட்லி, தோசை அந்த மாரிலாம் நல்லா கடிச்சு சாப்பிடுற மாரி சாப்பாடுலாம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி வந்து இந்த மாரி நம்ம இந்த மெல்றதுக்கு வந்து அவங்க மெல்லாதனால பேச்சு வரலையா? மெல்றதுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கறதுனால பேச்சு வருமா? அப்படிங்கிற மாரி நெறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ, இப்ப எனக்கு வர ஆன்லைன் தெரபிக்கு வர பேரண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின் பேஸ் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. அத பேஸ் பண்ணி நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து 500 பிளஸ் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்து, அவங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஆக்டிவிட்டீஸ்லாம் தான் இந்த வீடியோஸ்ல குடுக்குறேன். இம்பார்ட்டன்ட்டான இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாம வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நானு ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பைட்டிங், சூவிங் சொல்லிக் குடுக்குறது எதுக்காக நம்ம சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நம்ம சொல்லிக் குடுக்குறது மூலமா வந்து நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மெல்றதுக்கு, இந்த சாப்பாடுலாம் கெட்டியான சாப்பாடுலாம் சாப்பிடுறதுக்கு அந்த மாரிலாம் வந்து நம்ம அம் சொல்லி தரலாம். ஏன்னா வந்து இப்ப குழந்தைங்க வந்து கொஞ்சம் என்னதான் செமி சாலிட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வந்து கெட்டியான ஃபுட் சாப்பிடும்போது தான் நியூட்ரிஷனா வந்து சத்து இன்னும் கொஞ்சம் நெறையா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க தெம்பா இருந்தா தான் வந்து பேசுறதுக்கு, நெறையா பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாமும் அவங்க வந்து செய்ய முடியும். அதே மாரி வந்து இப்ப சென்சரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஓரல் சென்சரி இஷ்யூஸ் இருக்குது. அப்டின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல்ல வந்து இப்டி கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் பொருள் எடுத்து வந்து வாயில இப்டி வச்சு கடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்டின்னு நெனைப்பாங்க. ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் குடுக்கும்போது, அத வந்து அவங்க சப்சைட் ஆயிரும். இந்த டெம்ப்ரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் வந்து இது ஸ்டிமுலேட் ஆகும். அது மூலமா வந்து இப்ப இந்த தம் சக்கிங்லாம் இருந்துச்சுன்னா, அது எல்லாமும் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அது மாரி ஜொல்லுலாம் ஊத்திட்டே இருக்கிறாங்க, ட்ரூலிங் இருந்துச்சுனாலும் வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் குடுக்குறது மூலமா வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சென்சரி இஷ்யூஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த மாரி வந்து டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே வந்து குழந்தைங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க. தள்ளி விடுவாங்க, இல்லைன்னா வந்து கத்துவாங்க, ஓடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சென்சரி இஷ்யூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு, அப்புறமா தான் வந்து நம்ம வாய்க்குள்ளார வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் குடுக்குறதுக்குலாம் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாரி வந்து சூவி டியூப் எடுத்துட்டு, இப்டி சும்மா வந்து இப்டி டேப் பண்ணலாம். அ அ அப்புறமா வந்து இப்டி மைல்டு ஸ்ட்ரோக் இந்த காது கிட்ட இருந்து இப்டி மிட் லைன் வரைக்கும் வந்து நம்ம மைல்டா வந்து இப்டி ஸ்ட்ரோக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாரி பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஆக்டிவிட்டி செய்றதுக்கு வந்து அவங்க அலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கடிக்கிறதுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாரி டங் டிப்ரஸர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து டாக் டூல்ஸ்ல வந்து பைட் டியூப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இப்படி கடிங்க. நம்ம பல்லுல இந்த கடைசி பல்லுல வந்து நம்ம இப்படி டைட்டா வந்து இப்படி வச்சுட்டு, நம்ம வந்து சப்போஸ் இத வந்து அலோ பண்ணல அப்படின்னா, நம்ம இதுல வந்து ஏதாச்சும் தேனு, இல்லைன்னா பீனட் பட்டர் அந்த மாரி அப்ளை பண்ணிட்டு வைக்கும்போது கொஞ்சம் வந்து அவங்க அலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்படி வச்சுட்டு, இப்படி நல்லா டைட்டா வந்து கடிக்க சொல்லணும். "எங்க கடி, இப்படி கடி" அப்படின்னு சொல்லணும். ஸோ சப்போஸ் வந்து அவங்க வந்து கடிக்கலைன்னா, நம்ம வந்து இது இப்படி டச் பண்ணி நம்ம வந்து கடி அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து நம்ம அவங்க வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து இத டைட்டா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் அவங்களால வந்து அப்படி மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னா, எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அவங்களால இப்படி கடிக்க முடியுதுங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 2 செகண்ட்ஸ் தான் வந்து கடிக்கிறாங்க. அப்புறமா ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்னா, அப்படின்னு நம்ம கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா ஓகே இப்போ 2 செகண்ட்ஸ் நீ பண்ணிட்ட. அடுத்து 3 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2 அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணும்போது, நம்ம கொஞ்சம் ரிதமிக்கா கவுண்ட் பண்ணும்போது, குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டா வந்து கடிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கடிச்சிட்டாங்கன்னா, உடனே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புடிச்ச நம்ம ஏதாச்சும் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்து குடுக்கலாம். ஸோ அது மாரி அப்படியே நம்ம வந்து கிராஜுவலா 4 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ்ன்னு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதே மாரி அடுத்து வந்து லெஃப்ட் சைட்லயும் வந்து நம்ம இப்படி வச்சு, இந்த சைட் கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைக்கணும். அடுத்து வந்து லெஃப்ட் சைட்ல வந்து இப்படி கடிக்கணும். ஸோ இது வந்து இப்ப நம்ம இந்த வீக்னஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்ப வந்து சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல வீக்னஸ் இருக்கும். அப்ப வந்து இப்படி இந்த ஸ்லைடிங் அந்த மாரிலாம் வந்து இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த சிபி இருக்கிற செரிப்ரல் பால்சி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த ரொம்ப டைட்னஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து ஃப்ளாசிடிட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப லூஸா இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இது மாரி பண்ணும்போது அந்த மசில் டோன் வந்து நார்மலா ஆகும். ஸோ அதே மாரி வந்து நம்ம லெஃப்ட் சைட்லயும் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஒரே சிமெட்ரிக்கலா வந்து நம்ம வந்து 2 சைடும் ஒண்ணா ஒர்க் பண்றதுக்கு 2 டங் டிப்ரஷர் வந்து இப்படி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டங் டிப்ரஷரையும் வச்சு இப்படி கடிக்க சொல்லணும். 10 செகண்ட்ஸ்க்கு கடிக்க சொல்லணும்.
ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்ததா வந்து நம்ம வந்து ஐசோமெட்ரிக் புல். இது வந்து ஸ்ட்ரெங்தனிங். இந்த ஜா வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில என்ன பண்ணணும்னா, நம்ம இத வந்து வச்சுட்டு மைல்டா வந்து நம்ம வந்து புஷ் பண்ணணும். ஸோ நம்மளோட புஷ்ஷையும் மீறி வந்து குழந்தைங்க வந்து இப்படி டைட்டா வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி புடிச்சிருந்தாங்கன்னா வந்து, இந்த கிளிட்டியம் டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிக்கும். ஜா ஸ்ட்ரெங்தன் ஆகும். நம்ம வந்து புஷ் பண்றது வந்து ஒரு ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. அ அப்ப வந்து ரொம்ப புஷ் பண்ணா அவங்க ரொம்ப ஹார்டா வந்து இப்படி டைட்டா பிடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா, அதுவே ஒரு மாரி வீக்கமாயிடும். இல்லைன்னா பெயின் வர ஆரம்பிச்சுரும். சும்மா மைல்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து குடுக்கணும். மறுபடி நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் குடுத்துட்டு அவங்க வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து அவங்க வந்து குழந்தைங்க வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதே மாரி ரைட் சைட்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா, நம்ம வந்து லெஃப்ட் சைட்லயும் அதே மாரி பண்ணலாம். அதே மாரி நம்ம லெஃப்ட் சைட்லயும் வந்து 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து 2 சைடும் வந்து இப்படி வச்சு வந்து ஹோல்ட் பண்ண வைக்கலாம். ஒன்ஸ் இந்த மாரி வந்து பைட்டிங் வந்து குழந்தைங்க வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அடுத்ததா வந்து நம்ம வந்து சூவிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து குடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ சூவிங் குடுக்கறதுக்கு வந்து நம்ம இந்த சூவி டியூப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து இதுவும் டாக் டூல்ஸ்ல வந்து சூவி டியூப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில வந்து கலர் கோடிங் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லோ கலர் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து வாயில வச்சு கடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு 2 டூ 3 இயர்ஸ்க்குள்ள இல்லைன்னா வந்து சுத்தமா வந்து கடிக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு, மெல்லவே தெரியல அப்படின்னா, நம்ம அந்த சூவி டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து இப்ப எப்படி பண்ணணும்னா, இப்படி நம்ம வாயில வச்சுட்டு, இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பைட்டிங்ல வந்து வெறுமனே இப்படி கடிச்சு ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்க சொல்லுவோம். இதுல வந்து ஜா மூவ்மெண்ட் வந்து வரணும். அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து வரணும். ஸோ அந்த மாரி மூவ்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு குடுக்க தெரியல அப்படின்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணும்போது கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து வரும். ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வந்து நம்ம வாய வந்து ஜால இப்படி கை வச்சுட்டு, இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரண்ட் கீழ லோ, அப், டவுன் அந்த மாரி வந்து மூவ்மெண்ட் குடுக்க குடுக்க வந்து குழந்தைங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப வந்து ஒன் சைட்ல வந்து குழந்தைங்க செய்றாங்க அப்படின்னா, அடுத்ததா வந்து லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம அதே மாரி வந்து குடுத்து, இந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லி தரலாம். இதே இது நீங்க வந்து டாக் டூல்ஸோட டியூப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா, அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததா வந்து ரெட் கலர் டியூப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆனாலும் வந்து பைட்டிங், சூவிங் வந்து அவங்களால வந்து பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க வந்து எல்லோ கலர் டியூப் வந்து ஒரு 2 டைம்ஸ் கன்சிக்யூட்டிவா வந்து அவங்க வந்து இப்படி சூவிங் பண்ண முடியுது அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லோ கலர் டியூப் வந்து நம்ம அதே மாரி சூ பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து 10 கொஞ்சம் கிராஜுவலா 2 டைம்ஸ் அவங்க சூ பண்றது வந்து 3 டைம்ஸ், 4 டைம்ஸ்ன்னு 10 டைம்ஸ் வரைக்கும் வந்து அவங்க வந்து பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாரி வந்து எல்லோ டியூபோ, ரெட் டியூபோ வந்து 10 டைம்ஸ் அவங்களால வந்து பண்ண முடியுதுன்னா, அடுத்ததா வந்து கிரீன் கலர் டியூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கிரீன் கலர் டியூப் வந்து சென்சரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு, இல்லைன்னா டாக்டைல் இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அதில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சென்சரி அ டூல்ஸ்லயே வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா வந்து அவங்க வந்து செய்றாங்க. அதே மாரி வந்து அம் ஒன்ஸ் அத வந்து அச்சீவ் ஆயிருச்சு அப்படின்னா, அடுத்ததா வந்து ப்ளூ கலர் கோடட் டியூப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ இந்த மாரி பண்ணும்போது, இந்த மாரி டியூப்ல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, ஸ்பீச் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி, அதே மாரி ஸ்வாலோவிங்க்கு ஏத்த மாரி, இந்த சூவிங்க்கு ஏத்த மாரி அளவுக்கு வந்து இந்த மசில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சுரும். QT ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பில வந்து நாங்க இந்த மாரி நெறையா ஆக்டிவிட்டி வந்து குடுப்போம். குழந்தைங்களோட லெவல் பேஸ் பண்ணி, அது QT ஸ்பீச்ல இருக்கிற ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து அவங்களுக்கோட லெவலுக்கு தகுந்த மாரி வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அத யூஸ் பண்ணி ஆன்லைன் தெரப்பிங்கும்போது வந்து பேரண்ட்ஸும் கூட இருக்கிறதுனால வந்து பேரண்ட்ஸும் கிட்டயும் வந்து நாங்க வந்து கோச்சிங் பண்ணுவோம். எப்படி வந்து குழந்தைங்க கிட்ட வந்து அவங்க ஆக்குபை பண்ணணும், எப்படி ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணணும், ஹோம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நெறையா சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து வீட்ல வந்து அவங்களும் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நெறையா பேத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்ப வந்து நெறையா பேர் வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி, குழந்தைங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்க நார்மல் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ற லெவலுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து நீ உங்க குழந்தைங்கள எப்படி டெவலப் பண்றதுன்னு தெரியாம நீங்க ஸ்டக் ஆயி ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க கீழ குடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ. அதே மாரி வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆன
பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ரிவ்யூஸ்லாம் குடுத்தது கீழ குடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கிற வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்க வந்து டீட்டெயில்டா அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாம, நார்மல் ஃபுட்ட யூஸ் பண்ணி எப்படி குழந்தைங்கள வந்து கடிக்க வைக்கிறது, மெல்ல வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதே மாரி இத யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஸ்பீச் வந்து கொண்டு வர முடியும், அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா வந்து, கமெண்ட்ல வந்து பார்ட் 2ன்னு டைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் எவ்ரி டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே வந்து நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.